சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த அம்மா எவ்வளவு தைரியமா போகுது, நமக்கு தான் பயமா இருக்கு. யாரும் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு பாபு அண்ணே? இல்ல மேடம், நாம நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப பின்னால ஒரு சலசலப்பு கேட்டுச்சு. அதான் பேய் ஏதாவது ஃபாலோ பண்ணி வருதான்னு நின்று பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை மேடம். நானும் உங்க கூட தானே வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி எந்த சலசலப்பும் கேட்கலையே. குமார், உனக்கு கேட்டுச்சா? எனக்கு எதுவும் கேட்கல மேடம். கேட்கலையா? எங்க 2 பேருக்கும் எதுவுமே கேட்கல. உங்களுக்கு மட்டும் இப்படி ஸ்பெஷலா பேய் வர சலசலப்பு கேக்குதா? கேட்டதுனால தானே மேடம் திரும்பி பார்த்தேன். மனசுல பேய் பயத்தோட வந்தா பேய் ஃபாலோ பண்ணி வர சத்தம் மட்டும் இல்ல, பேயே உங்க முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தான் தோணும். மனசுல இருக்கிற பயத்தை கழட்டி வச்சுட்டு தைரியமா வாங்க. ஏன் நான் வரல? உங்க தைரியம் யாருக்கு மேடம் வரும்? இது ஒண்ணு சொல்லிடுவீங்களே ஆவுன்னா. சும்மா பயத்துல அங்க இங்கன்னு ஜெர்க்கடிக்காம வாங்க. பாத்தீங்களா ரகு, நான் சொல்லி வாய மூடல, டக்குன்னு திரும்பி பார்த்துட்டாங்க. இப்ப நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தோம், நம்மள அவங்க பார்த்திருப்பாங்க. ஆமா, நீங்க சரியா தான் கணிச்சு சொல்லியிருக்கீங்க. இப்ப போலாம் வாங்க. இருங்க, இப்படி போலாம். மேடம், இந்த மாதிரி இங்க அர்த்த ராத்திரியிலலாம் நான் சுடுகாட்டுக்கு வந்ததே இல்ல மேடம். இதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைம். நான் மட்டும் என்ன வாரத்துக்கு 4 தடவை வந்துட்டு போயிட்டா இருக்கேன். எனக்கும் இதான் என் ஃபர்ஸ்ட் டைம். சும்மா பயந்து பயந்து நடுங்கிட்டு இருக்காம வந்த விஷயத்துல மட்டும் கவனத்தை வைங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். அண்ணி, அந்த மரத்தான் நின்னுக்கலாம். வாங்க வாங்க அண்ணி. என்ன நீ பூஜை பண்ற மாந்திரிகனை இன்னும் ஆளை காணுமே? ஊர்னியா வல்ல கைங்க மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஆளு இனிமேதான் வருவான்னு நினைக்கிறேன் ரகு. இருங்க பார்க்கலாம். பாபு அண்ணே, என்ன நம்ம வந்து இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அந்த மாந்திரிகன ஆளையே காணுமே. அவரோட சைடனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. சரிங்க மேடம். டேய், போன குடுறா. சொல்றல வட்டாங்க நினைக்கிறேன் மேடம். என் கூட வா மேடம். சித்தனையா வந்துட்டாரு மேடம். அவரு வராரு சரின்னு, பாம்பு மாதிரி ஏதோ ஒரு ஸ்டிக்க கையில வச்சுக்கிட்டு போன்னு சொல்லி அப்படி இப்படின்னு வீசிக்கிட்டே வராரே. எதுக்கு அப்படி பண்றாரு? அதான் மேடம் எனக்கும் புரியல. அதோ மாந்திரிகன் வந்துட்டாரே. அண்ணி, உடுக்கி அடி சத்தத்தோட பயங்கர பில்டப்பா வந்திருக்காரு அண்ணி. இப்படி மாந்திரிகம் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி பயம் ஏற்படுத்துற மாதிரி தான் வருவாங்க. இருங்க, அடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஜித்தனையா, இல்ல நீங்களா பேசிக்கிட்டு உங்க கையில இருக்கிற கம்பால அப்படி இப்படின்னு வீசிக்கிட்டே இருக்கீங்களே,
ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி நான் மாந்திரிக பூஜை பண்றதுக்கு நான் சுடுகாட்டுக்குள்ள வர்றப்ப இங்க இருக்க பேய்ங்கெல்லாம் என்னோட சிநேகம் வச்சுக்கிறதுக்கு வரும். அப்படிதான் இப்பவும் வந்து என்கிட்ட கேக்குதுங்க. என்னால உங்களோட சிநேகம் வச்சுக்க முடியாதுன்னு அடிச்சு அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்கேன். போ போ போ. பேய அடிச்சு துரத்துறேன்னு சொல்றீங்க, ஆனா என் கண்ணுக்கு இங்க ஒண்ணுமே தெரியலையே. உங்கள மாதிரி சாமானியர்கள் கண்ணுக்கு அது தெரியாது. என்னைய மாதிரி மகா மாந்திரியர்கள் மாய கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். எங்களோட சிநேகம் வச்சுக்கிட்டா அதுங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அதனாலதான் என்கிட்ட வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கங்க. போ. மேடம், நம்மள சுத்தியும் பேய்க இருக்கு மேடம். அதுங்களுக்கு மத்தியில தான் மேடம் நம்ம நின்னுகிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். எனக்கு ரொம்ப பயமா பாபுண்ணே, இருக்கு. அந்த பேய்களை நம்ம மாந்திரிகர் அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காருல்ல, அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? சரியான தொடநடுங்க இருக்கீங்களே. போங்கன்னு சொல்றேன்ல. இவரு ஏதோ பேசுறாரு, ஆனா என்ன பேசிட்டு இருக்காருன்னு தான் தெரியல. வேற என்ன பேச போறான்? ஜாம் ஜூம்னு ஏதாவது மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பான். வேற என்ன இருக்க போகுது? பேய் கூட்டங்க மொத்தமும் போயிருச்சு. அடுத்து நம்ம தலைச்சம்பிள்ளையோட பொணம் இருக்கிற குழிமேடு எதுன்னு பார்த்து பூஜையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஐயா, அந்த பொணம் எங்க இருக்குன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சுடுகாட்டுல ஒரு வெட்டியா இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்துதான் கேட்கணும். பக்கத்துல தான் அவனோட குடிசை இருக்கு. என் சீடனை அனுப்பி அவன் எங்க இருந்தாலும் அவனை அழைச்சிட்டு வர சொல்றேன். ஐயா வாங்கய்யா. கருப்பு, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. ரொம்ப நல்லது. நீங்க சுடுகாட்டு பூஜை பண்றதுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா ஐயா? ஆமா கருப்பு, சமீபத்துல இறந்த தலைச்சாம்பிள்ளையோட மண்டை ஓடு எனக்கு வேணும். நான் ஒரு மாந்திரிக பூஜை பண்ணி ஆகணும். அந்த மண்டை ஓட்டுல இருந்து மாந்திரிக மைய எடுக்கணும். அப்படி இறந்த தலைச்சாம்பிள்ளையோட குளிமேடு எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ராசிபுரத்துல ஒரு பெரிய வீட்டு தலைச்சம்புள்ளைய கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க ஐயா. அந்த புலிமேட்டை நாய் நெறிக தோண்டிருமேன்னு தான் நான் இப்ப காவலுக்கு இருக்கேன் ஐயா. இல்லைன்னா நான் என் குடிசையிலே இருந்திருப்பேன் ஐயா. நான் எதை தேடி வந்தனோ அதுக்குத்தான் நீயும் காவல் இருந்திருக்கிற. ரொம்ப நல்லது கருப்பு. அந்த குளிமேடு எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு.